அன்பான மக்களே, நம்மளோட விகா வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் வந்துட்டு இந்த ட்ரீம் செலிப்ரிட்டி அவார்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 2 பேருமே வந்து பயங்கர லீடிங்கில் இருக்காங்க. 40,000 50,000 ஓட்டு வாங்கி நல்ல லீடிங்கில் இருக்காங்க ட்ரீம் செலிப்ரிட்டியில். அதில் வந்துட்டு நம்ம திரமியம் வந்து பயங்கரமாக நம்ம சுவாமிக்கு டஃப் கொடுக்குறாரு. அவர் தான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி திரவியமோட ஈரமான ரோஜாவேல் இப்போ கூட சன் டிவியில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க சுவாதி அவங்களும் பயங்கர ஓட்டு வாங்கியிருக்காங்கங்க ட்ரீம் செலிப்ரிட்டியில். அதி பயங்கர வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் ஓட்டிங்கில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க நம்மளோட திரவியமும் சுவாதியும். அதே மாதிரி நம்மளோட காவேரியும் நம்மளோட விஜயும் பயங்கரமாக வந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயும் நம்ம திரவியம் வந்து பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சுவாதியும் காவேரியும் பயங்கர டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். அவ்வளோ ஓட்டிங் நிறைய அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து அவ்வளோ ஓட்டு விழுந்துட்டுருக்கு. அதே மாதிரி மற்ற செலிப்ரிட்டி மற்றவங்கெல்லாம் வந்து ஓட்டிங் வாங்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் வந்து இவங்க தான் இருக்காங்க. அதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதில் நம்மளோட சுவாமியும் நம்மளோட லட்சுமி பிரியா வின் பண்ணால் செமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட விகா ஃபேன்ஸ் நம்மளோட சைட்லேருந்து. ஆனால் திரவியமும் நம்மளோட ஃபேன் தான். திரவியமும் ரொம்ப பிடிக்கும் நமக்கு, சுவாதியும் பிடிக்கும். ஆனாலும் திரவியமும் பிடிக்கும் சுவாமியும் பிடிக்கும் அப்படின்னா 2 கண்கள் நமக்கு 2மே வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் வின்னிங் லூசிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் வந்து யார் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ட்ரீமில் செம்ம அவார்டு, செம்ம சூப்பராக இருக்குது. இதில் இதை அடிச்சு தூக்குறது யார் அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஓட்டிங் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வரவங்களே ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, டவுன் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் இன்க்ரீஸ் தான். நம்ம ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 40,000 45,000 இருக்குது அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தோன்னா 50,000 55,000 இந்த மாதிரி போகுதுங்க. டக்குன்னு ஆயிரக்கணக்கில் ஓட்டிங் வந்து விழுந்துட்டுருக்கு. 100 200லாம் ஓட்டிங் விழுகலை, ஆயிரக்கணக்கில் தான் விழுந்துட்டுருக்கு. அந்த மாதிரி செம்ம சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட ஃபேன்ஸு. ஆனால் விகா ஃபேன்ஸ் தாங்க அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அவங்க முந்தா நேரத்துக்கு நம்ம வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பயங்கரமாக ஓட்டை போட்டு தெரிக்க விட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்ரீம் செலிப்ரிட்டிலேயும் வந்துட்டு பயங்கரமாக வந்து தெரிக்க விடுவாங்க அப்படிங்கிறதான். கண்டிப்பாக நிறைய செம்ம ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க நம்மளோட சுவாமியும் லட்சுமி பிரியாவும். அதுக்கு டஃப் கொடுக்குற நம்மளோட திரவியம், அவரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான். ஆனாலும் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓட்டு வந்து போட்டதை ஸ்டாப் பண்ணவே கூடாது. விகா ஃபேன்ஸுக்கு என்னோட ரிக்வெஸ்ட்டு, விகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஓட் பண்ணாதான் அவங்க வந்து டவுன் ஆகாது. இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஓட் பண்ணோன்னா ஓட்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஜாஸ்தியாக ஒரு 20,000 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தால் டவுன் ஆயிடுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதையாக ஓட் போடுங்க.